வந்து வாழைத்தண்டு பொரியல் செய்ய போறீங்க. செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. வாழைத்தண்டு பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, கடுகு, பெருங்காயம், காய்ந்த மிளகாய், பைத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, தேங்காய் துருவல். வாழைத்தண்டை வந்து முன்னாடியே நறுக்கி மோர்ல போட்டு வச்சிடணும். ஓகே. மோர்ல இல்லைன்னா கருப்பா போயிடும் அது. மோர்ல போட்டு வச்சிருக்கணும். ஓகே. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான். ஓகே. சில காய்கறிகளுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் பண்ணணும். இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதை மோர்ல கலந்து ஊற வச்சிருக்காங்க. அடுத்தது தேங்காய் எண்ணெய், கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் நல்லா சூடேறியதுக்கு அப்புறம் கடுகு போட்டிருக்காங்க. கடுகு வெடிச்சுட்டு இருக்குமா? ஓகே. இப்ப இதுல வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் பெருங்காயத்தூள் சேர்க்கிறாங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அது மாதிரி வச்சிருக்கேன். சரி. பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதோட கருவேப்பிலை கிள்ளி சேர்க்கிறாங்க. ஒரே ஒரு வரமிளகா. கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் பைத்தம்பருப்பு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். ஓகே. அதை போட்டுடலாம். எவ்வளவு நேரம் அது ஊறணுமா? ஒரு 15-20 நிமிஷம் இருந்தாலே போதும். ஓகே. இப்போ வாழைத்தண்டை இதுல போட்டுடலாம். இப்போ மோர்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்க்கிறாங்க. இதனுடைய குக்கிங் டைம் எவ்வளவு நேரம் ஆகணும்? இது ஒரு 15 நிமிஷத்துல ஆயிடுமா? இவ்வளவு சின்ன சின்னதா நறுக்கிண்டு பைத்தம்பருப்பையும் ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரமே ஆயிடும். ஓகே. இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சரி. ஊற வச்ச பைத்தம்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி மோர்ல ஊற வச்சிருந்த வாழைத்தண்டு அதை வந்து சேர்த்தாங்க. இப்ப அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்காங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். ஓகே. மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றாங்க. சாம்பார் அதோட எல்லாம் வந்து இந்த பொரியல் செஞ்சு வச்சோம்னா சூப்பரா இருக்கும். வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு ஹை ஃபைபர் இல்லையா? அதே மாதிரி ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதும்பாங்க. நல்ல கூடிய மட்டும் அட்லீஸ்ட் அடிக்கடி யூஸ் பண்றது நல்லது. ஓகே. கட்டாயமா இப்ப மேம் சொன்னபடி அதுவும் இந்த சம்மர் சீசன்ல வந்து இந்த ஸ்டோன் இஷ்யூஸ் வந்து நிறைய வரும். சோ அவங்க எல்லாம் வந்து யூஸ்வலா ஸ்டோன் இருக்கு அப்படின்னாலே டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்றது வாழைத்தண்டு ஜூஸ். சோ அது வந்து ஜூஸா நமக்கு குடிக்கும் போது கூட அப்படியே ராவா இருக்கும். அதனுடைய அந்த கசப்பு தன்மை அதெல்லாம் நமக்கு ஏத்துக்க முடியாது. சோ அது இந்த மாதிரி வாழைத்தண்டை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதோடய நம்மளுடைய உடலுக்கும் வந்து ஆரோக்கியமானதா இருக்கும். கண்டிப்பா. இது கொஞ்சம் வேகட்டும். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இதான் ஃபாஸ்டா ஆயிடும். இது ரொம்ப டைம் எடுக்காது. இது மேம் இப்போ எந்த லெவல்ல இருக்குன்னு பாக்கலாம். நல்லா வந்தாச்சுமா. நல்லா பிரமாதமா வதங்கிடுச்சு. இதுல நம்ம இந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சு போட்டோம் பாருங்க, அது கூட நல்லா வந்து இதோட அப்படியே மிங்கிள் தெரியுது. பருப்பா முடிச்சுன்னு இருக்குல்ல. சோ இப்ப இதுல கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணோம்னா முடிஞ்சுது. ஓகே. ஆல்ரெடி இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து வந்து மேம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுவே நல்ல மனமா இருந்தது. இப்ப அதோட ஃபைனல் பினிஷிங் டச்சா வந்து தேங்காய் துருவலையும் வந்து சேர்க்கிறாங்க. ஓவர்மா ரெடி. சர்வ் பண்ணலாமா? ஷூர். நம்ம இந்த வாழைத்தண்டை பொறுமையா வந்து ஃப்ரீ டைம் அப்போ கட் பண்ணி மட்டும் வச்சுட்டோம்னா செய்யற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிய முறை. சாப்பிட்டு பாருங்க. நல்ல தேங்காய் எண்ணெயில தேங்காய் துருவலோட இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து செய்து கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
பிரமாதம் மேம். தேங்காய் எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணதுடைய ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளவு வந்து நறுமணமா வந்து சுவையும் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். வாழைத்தண்டு பொரியல் செய்யும் முறை: கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு காய்ந்த பிறகு கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பைத்தம்பருப்பு ஆகியவற்றை சேர்த்து நறுக்கிய வாழைத்தண்டையும் சேர்த்துக் கொள்ளவும். இதோடு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கிளறி வேக வைத்து தேங்காய் துருவலை இதோடு சேர்த்து இறக்கினால் வாழைத்தண்டு பொரியல் தயார்.